வெயில் சரியான 11 மணி 11 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அப்பளமேரிக்கே பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் மீனா செஞ்சு கொண்டு வந்தது. தென் இது என்னது புதுசாக இருக்குது, இது என்ன சொல்லுங்க? சிக்கன் அம்பர்லாவா? சிக்கன் அம்பர்லா போட்டு கொதறி வச்சு. இல்லை இல்லை, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. தயிர் பச்சடி, அப்புறம் கொங்கு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இன்னொரு பேர் ஒயிட் கொங்கு ஸ்டைல் வெள்ளை பிரியாணி. ஒயிட் பிரியாணி. ஏன் வெள்ளைன்னு வராதா? எப்பா, கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி தமிழ்ல பேச சொல்லி படுத்துறீங்கப்பா. அதான் வர மாட்டேங்குதுன்னு தெரியுதுன்னு. அதுக்காக ஃபாரின் இம்போர்ட்டட்லாம் கிடையாது. மெட்ரிக்ல படிச்சதுனால தமிழ் வர மாட்டேங்குது. நீங்களே கொட்டிடுங்க. தக்காளி ஊற்றா, நிறைய பீஸ் வந்துச்சோம் நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு ரைஸ் வரல, இன்னும் கொஞ்சம் ரைஸ். பீஸ் நல்லா இருக்குது. இதான் இதில் பீஸ் நல்லா தான் இருக்கு. பீஸ் இருக்கு, ரைஸ் போடுங்க. பிரியாணி இருக்கு இல்லை அவ்வளோதானா? இதுக்கு அங்கே உள்ள இருக்கு. அம்பர்லா சிக்கன். எனக்கு இந்த சிக்கன் இல்லை, எது நல்லா இருக்கும் நான் போய் வாங்கிக்கிறேன். போங்க சாப்பிடுவேன். சாப்பிடலாம். அதான் வய மாட்டேன். ஸோ கியூட் மாமானி பிளடி அப்படிலாம் யார் அவங்க? இது நல்லா டேஸ்ட்டு. கருப்பச்சடி அருமையாக இருக்கும். கருப்பச்சடி தேவைப்படாதோ? இது எப்படி செய்யறது? இது இதுக்கு வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு அப்புறம் ஆயிலு, அப்புறம் கொஞ்சம் நெய் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வெடிக்க விட்டுட்டேன். அப்புறம் புதினா இருக்குன்னு நல்லா அலசிட்டு அது போட்டு பொரிய வச்சாச்சு. தென் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, மசாலா சின்ன வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு நல்லா பச்சை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு, தென் தக்காளி, அப்புறம் சிக்கனு. அதுக்கப்புறம் போனால் சிக்கன்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர், தென் தேங்காய் பால், உப்பு. மக்களே உப்பும் போட்டுருங்க தயவு செஞ்சு. மல்லித்தலை சொல்ல 2 போடாம விட்டுறாதீங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்புறம் தம் போட்டுருக்கிறத நம்ம பாஸ்மதி ரைஸ் எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நமக்கு வீட்டு அரிசி தான் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இது கொங்கு ஸ்டைல் வெள்ளை பிரியாணியா? இது என்னது? சிக்கன் அம்பர்லா. கூகுளில் சர்ச் பண்ணோம், சிக்கன் அம்பர்லான்னு ஒரு குட்டி கோழி குஞ்சு அம்பர்லா பூச்சி மணிக்கு நின்றுச்சு. எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சர்ச் பண்ணோம், அது வருது. சியர்ஸ் 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 சியர்ஸ். அது மறுமட்டு உள்ளதெல்லாம் மேலே ஆகுது. சூப்பராக சேம் 65 மாதிரி தான். 60 அது சிக்கன் 65 ஆனால் அதே மாதிரி தான். அது பிறகு விரிச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அது நறுக்கப்பட்ட பாடு பெரும்பாலும். தயிர் பச்சடி ரைட்டாக தயிர் பச்சடி தான் மற்ற நல்லா இருக்குது.
ம் கொஞ்சமா போதும். ஹெல்ப் பண்ணி சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்கு. இதுக்கு என்னென்ன சேர்த்து? இதுக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு, அப்புறம் தயிர், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு. ம் அவ்வளோ. அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க இல்லையா? ஆமாம், நல்லா பொரிச்சு முறுன்னு எடுத்து அப்படி எடுத்து ஏதாவது இந்த ஸ்டைல கட்டு சாப்பிடுங்க. சாப்பிடு. சேர்த்து எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. பயிராகல. எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. மடா அதுக்காட்டி மடியில் இட்டு வந்துடாம. கஞ்சி பாயசம் இருக்கு, பாயசம் இருக்கு, பாயசம் இருக்கு. உங்கள் தங்கை வைத்தது, தங்கை சமைத்தது. இந்த தமிழ் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? எங்க போதும்தா. வெயில் ஒன்றுமாங்கள. ம் ம் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தாங்க மாதிரி இருக்கு. மனசுல இடம் இல்லையோ? இறங்கியா இதுக்கு ரொம்ப ஹைட்டில் இருக்கலாம். ஏன் அப்படி பார்க்குற? நைஸ். தண்ணி கொஞ்சம் மோர் கூட கலக்கி வச்சுக்கலாமா? அதுதான் பக்கத்தில் இருக்குல்ல. பார்த்தேன்.
நல்லா இருக்கு பாப்பியா கேட்டா போமோ பிள்ளைகளுக்கு என்ன அது நம்ம சாப்பிட்டா தயிர் பச்சடி பாயசம் நானும் பாசி பருப்பு பாயாசம் போதுமா வந்துட்டு ஊற்று ஊற்று பாசி பருப்பு பாசி ஊற்றணும் பாசி பருப்பே காணோம் அது வருதுன்னா சரி பாசி பருப்பா பாசி பயிரா பருப்பு ஏலக்காய் சாப்பாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடில் நீட்டாக முடிச்சாச்சு திருப்தியாக முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ பிடிச்சி உங்கள் ஸ்டைல் ஒயிட் பிரியாணி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க நம்பர் பார்த்து யார் திருப்பூர் புகழின்னு நினைக்கிறேன் புகழினா புகழின்னு நினைக்கிறேன் புகழியா கேர்ள்டா தேங்க்ஸ் ஃபார் காலிங் நம்ம வீடியோ பிடிச்சோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டாட்டா பை பை see you